தண்ணியும் மண்ணெண்ணையும் சேர்ந்த மாதிரி தான் அது. தண்ணி மண்ணெண்ணையும் சேர்ந்துச்சுன்னா தண்ணிக்கும் பிரயோஜனம் இல்லை, மண்ணெண்ணையும் எரிக்க முடியாது. அதனால் டிடிவி தினகரன் வந்து நான் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சா தூக்கு போட்டு தொங்கிடுவேன்னாரு. இப்போ எங்கே போய் அந்த வேலையை பார்க்க போகிறாருன்னு தெரியல. அதனால் அவங்க வந்து இது வரைக்கும் எதுலேயுமே ஒரு ஒற்றுமை இல்லாத எண்ணம் உள்ளவர்கள். ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் பேரில் அமைக்கப்பட்ட கூட்டணி. அதனால் அந்த நிர்பந்தத்தின் பேரில் அமைக்கப்பட்ட கூட்டணி எப்படி பிரச்சாரம் பண்ண போகிறாங்கன்னு தெரில. எடப்பாடி பழனிசாமியை நான் முதல்வர் ஆக்குவேன்னு டிடிவி தினகரன் எப்படி சொல்லி அதை மக்களை ஏற்றுக்க வைக்க போகிறாருன்னு தெரில. டிடிவி தினகரன் எம்எல்ஏவை நின்னா எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குங்கள் எப்படி சொல்ல போகிறாருன்னு தெரில. காரணம் அவ்வளவு தூரம் எதிரும் புதிருமாக இருந்தவர்கள். அதனால் இது வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. இது எடப்பாடி பழனிசாமிக்கு வேணால் இன்றைக்கி நைட்டு நல்லா நிம்மதியாக தூங்குவார். ஏதோ நம்ம கூட தினகரன்லாம் சேர்ந்துருக்காரு அப்படின்னு ஒரு இன்னைக்கு தூங்கிக்கலாமே ஒழிய தேர்தல் வெற்றிக்கு இந்த கூட்டணி வந்து எந்த விதத்திலையும் செல்லாகாது. அறிவுபூர்வமான விவாதத்தை மூடர்களோடு நடத்த வேண்டியிருக்கிறது. புதிய கண்டுபிடிப்புகளை பழமைவாதிகளோடு நடத்த வேண்டியிருக்கிறது. அதுதான் பிரச்சனை. வானிலே செயற்கைக்கோள் ஏவி விட்டு சாதனை என்று சொன்னால் இல்லை, வானிலே முன்னால் விண்வெளிக்கு முதலிலே போனது அனுமார் என்று நாடாளுமன்றத்தில் பேசுகிற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கிறது. புராணங்கள் நம்பிக்கைகள் என்பது வேறு, அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகள் என்பது வேறு. அதிகாரத்தில் நின்று கொண்டு அறிவை பணிய வைக்க முடியாது. மோடி பிரதமராக இருக்கலாம், 14 ஆண்டு பிரதமராக இருக்கலாம். ஆனால் சூரியன் எழுகிற திசை மேற்கு என்று அரசியல் சட்டம் போட்டால் உடனே எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நான் சொல்றதை கேட்டுங்க. 2 நாள் கழிச்சு சென்னையில மாவட்ட கழக செயலாளர் தலைமைகள் நிர்வாகிகள் கூட்டம் முடிந்த பிறகு உரிய பதில் உங்களுக்கு கிடைக்கப்படும். கையில வந்து ஒவ்வொரு நாளும் கடந்துகிட்டே இருக்கு. ஐயா வந்து சொன்னீங்க தை மாசம் பிறந்தா வழி பிறக்கும். தை முடிவதற்குள் உரிய பதில் அளிக்கப்படுவான். அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக உலகம் முழுவதும் பெரும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் பார்த்ததற்கு பிறகும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு எதுவுமே நடக்காததைப் போல அவர் இருந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய ஒரு அடிமையாக பிரதமர் மோடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். கேப்டன் விஜயகாந்த் உங்கள் சொத்து. அவர் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர், கடந்த 40 வருஷம் மக்களுக்காக உழைத்த தலைவர், தன் சொத்தை மக்களுக்காக கொடுத்த தலைவர். இன்னைக்கு அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சார். கேப்டன் இல்லாத நிலையில் அவர் இன்னைக்கு எங்களை விட்டுட்டு போயிருக்காருன்னா உங்களுக்காக, உங்களுக்கு அனைத்து உரிமையும், உங்களுக்கு எல்லா பொறுப்பும் இருக்கு. தேமுதிக ஜெயிக்கணும். ஏன்னா உங்க கேப்டனோட மகன் இந்த விஜய் பிரதர், நான் உங்களை உரிமையோட நான் கேட்பேன். என் சொந்த ஊர் இது. நான் சென்னையில பிறந்தாலும் இங்க சொந்த ஊர். ஏன்னா கேப்டன் இங்கதான் எங்க அம்மா கரம் பிடிச்சார். அதுக்கான எல்லா உரிமையும் இந்த விஜய பிரபாகரன் இருக்கு. நிச்சயமாக மக்களாக நீங்கள் உங்கள் பொறுப்பு தேமுதிக ஜெயிக்க செஞ்சிருவீங்களா? இந்த நிமிடம் வரையிலும் புதிய தமிழகம் கட்சி அந்த கூட்டணியில் செல்கிறது, இந்த கூட்டணியில் செல்கிறது என்பது வதந்திகளை தவிர எதுவும் புதிய தமிழகம் கட்சியிலிருந்து கொடுக்கப்பட்ட செய்திகள் அல்ல. எங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் ஓரிரு நாளில் அது அதிகபட்சம் ஒரு வார காலத்துக்குள்ளாக நாங்கள் எப்படிப்பட்ட கூட்டணியில் அமைப்போம் அல்லது அதில் பங்கு பெறுவோம், அதனுடைய நோக்கம் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம். பாஜக அதிமுக கூட்டணியில், அதாவது அதிமுகவை 3ஆ உடைச்சி அந்த 3 கட்சி ஒன்றா சேர்த்தாக எங்கள் கட்சியில் கூட்டணி அதிகமாகிடுச்சு, கூட்டணி பலம் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி அரசியல்வாதிகளை எங்கேருந்து பார்க்க முடியும்? வேறு ஏதாவது புது கட்சி சேர்றதா ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லை, அமமுக ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி என்ன சொல்லிச்சு, எடப்பாடி பழனிசாமி பற்றி என்ன சொன்னார், அதையெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி அமமுக கூட்டணி சேர்ந்துருக்குன்னா அவங்களையும் கூட்டணியில் கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாமல் அவங்களையும் கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்கன்னா இவங்களுக்கு கூட்டணிங்கிற என்ன கொள்கை இருக்குது? ஒரு சந்தர்ப்பவாத, ஏதாவது நம்ம எப்படியாவது தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிற திமுக ஆட்சிக்கு குலைச்சல் கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டணியை தவிர, இதெல்லாம் மக்கள் பார்த்துருக்காங்க. இந்த கூட்டணி ஒன்று என்ன கூட்டணி மக்களுக்கு நல்லா தெரியும். நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் அந்த அணி இன்னும் இன்னும் கூட 2 கட்சியாக ஒன்றா இருக்கிற ஒரே கட்சியாக 2ஆக பிரித்து அதையும் சேர்த்தா இன்னும் 7 கட்சி சேர்ந்து போச்சும்பாங்க. எனவே இப்படிப்பட்ட அது பெரிய இந்த ஆண்டு துவக்கத்திலேயே ஒரு பெரிய உலக நகைச்சுவையாக தான் அது இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.